எனக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து அன்பு நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இனிய காலை வணக்கம் எல்லாருக்கும். ஏன் காலை வணக்கம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வீடியோ காலையிலேருந்து எடுக்கிறேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் காலை வணக்கம் சொல்கிறேன். காலையில் மணி 4:30 மணிக்கு நடக்க ஆரம்பித்து மணி 5:30 மணிக்கு வந்து கோயிலுக்கு போய் சேர்ந்தோம். நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா கோயிலில் போய் பொங்கல் வச்சாச்சு, 2 பொங்கல் வச்சாச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட பாட்டி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கிணத்துல விழுந்து தவறிட்டாங்க. அவங்கள வந்துட்டு இந்த கோயிலில் தான் எடுத்துகிட்டு போய் புடி மண் மாதிரி வச்சு சாமியாக வந்துட்டு படைச்சி வந்து கும்பிட்றாங்க. இது நாங்கள் மட்டும் கிடையாது, எங்களுடைய சுற்று வட்டாரங்களில் இருக்க எல்லா மக்களுமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி தவறுனவங்களுக்கு இந்த மாதிரிக்கு வந்துட்டு ஒரு ஐதீகமாக வந்துட்டு ஒரு முறை வச்சு வந்து செய்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் வந்து ஒருத்தவங்க. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு பொங்கிடுச்சு. இந்த பக்கம் பெரிய பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு, அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட பாட்டி, எங்கள் அப்பாவுக்கு அம்மா. எங்கள் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அப்பாவோட பாட்டியை வந்துட்டு பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, இப்போ எங்கள் அப்பாவோட அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்பாயின்னு சொல்லுவோம். அதாவது எங்கள் அப்பாவுக்கு வந்துட்டு அப்பாயி அந்த மாதிரிக்கு வந்துட்டு முறை வச்சு இங்கே வந்து கூப்பிடுவாங்க இந்த சைடில். அதாவது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இந்த ஏரியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் இந்த மாதிரி வெளியில் போயிட்டு வந்து தவறினவங்களுக்கு இந்த மாதிரிக்கு வந்துட்டு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சு இந்த மாதிரிக்கு வந்துட்டு ஒரு நியதிகளை வந்து பார்த்திங்கனாக்கா கோயில் மூலியமாக கொண்டு போய் வச்சு வந்து வழிபடுறாங்க. இது வந்து உங்கள் கூட வந்து நான் ஷேர் பண்ணலை. எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் கூட திருப்தியும் கூட. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா என் பாப்பா அவங்க வந்து மணல் அள்ளிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு மணல் அள்ளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, திருவிழாவுக்கு வந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா, இப்போ வந்து திங்கட்கிழமை வந்து திருவிழா அப்படின்னாக்கா வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிக்கு வந்து பார்த்திங்கனாக்கா தேர்காலுக்கு வந்து மண்ணள்ளி போடணும். இந்த 4 கல் தூண்கள் இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து அங்கிட்ட வந்து மணல் கொண்டு வந்து கொட்டிடுவாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வந்துட்டு மணல் வந்துட்டு அள்ளிட்டு போய் வந்து கொட்டணும். இது வந்துட்டு என்ன சாஸ்திரம் ஐதீகங்கள் வந்துட்டு இதில் நடந்த உண்மைகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாய் பேசாமல் இருந்த குழந்தைகள் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப நாள் வாய் பேசாமல் இருந்த குழந்தைங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரிக்கு என்ன சொல்கிறது, நிறைய குழந்தைங்க மணல் வந்துட்டு அள்ளி கொண்டு போய் கொட்டும் போகும்போது அந்த குழந்தைங்க வந்துட்டு வாய் பேசுகிற குழந்தைங்க என்ன சொல்லிச்சிங்களா, நான் 2 கொட்டிட்டேன், 3 கொட்டிட்டேன், 5 கொட்டிட்டேன் அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து சொல்லுங்களாம்மா. அப்போ வந்துட்டு அந்த வாய் பேசாமல் இருந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்துட்டு 1 கொட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிச்சாம்மா. அதனால் இந்த சாமிக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊமை பிள்ளைக்கு வரவங்களுக்கு தான் உத்தமி பத்தினி அப்படிங்கிற மாதிரிக்கு இந்த சாமி வந்து சொல்லுவாங்க. இந்த கொரோனா வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கனாக்கா சாமி வந்துட்டு கோயிலே என்ன சொல்கிறது திருவிழாவே வந்து கூட்டலை. இப்போ இந்த டைம் தான் வந்து பார்த்திங்கனாக்கா போன வருஷம் வந்துட்டு திருவிழா வந்துட்டு கூட்டினாங்க, அப்புறம் இந்த வருஷம் வந்துட்டு கூட்டுறாங்க. 2வது வருஷம் அப்படிங்கிறதுனால கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருந்துச்சு. அதனால் வந்து நாங்கள் காலையிலே நேரத்துலேயே வந்துட்டோம். ஒரு வழியாக பிள்ளைங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா அள்ளி போட்டு வந்துட்டாங்க. இது குறிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா கொட்டானில் தான் பொட்டியில் தான் வந்து அள்ளி போடணும், இதில் வந்து அள்ளி போடக்கூடாது, தப்பு. ஆனால் சரி வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு சரி செய்யவும் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அம்மா இதனால் ஒன்றும் தப்பு இல்லை, அள்ளி போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு மாவிளக்கெல்லாம் பிசைஞ்சிட்டு இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கனாக்கா அப்பாவோட பாட்டி வந்துட்டு வச்சு வந்து சாமி வந்து கும்பிட்டுட்ருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து படைச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா கோயிலுக்குள்ளே வந்து உள்ளே போகணும். கோயிலுக்குள்ளே உள்ளே போகிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வீடியோ எடுக்க முடியல, கேமரா வந்து பார்த்திங்கன்னா அலோடு இல்லை. 2வது கூட்டம் அதிகமாகிடுச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அவங்கள எல்லாத்தையும் சின்ன பாப்பா, அம்மா, அப்பா இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அப்புறம் பொங்கல் வைக்கிறதுக்கு கொண்டு வந்த பாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க கூட வண்டியில் அனுப்பிச்சி விட்டுட்டு அம்மா வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 100 நாள் வேலைக்கு குட்டை வேலைக்கு போகிறதுக்காக வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க அவசரமாக காலையில் நேரமே எழுந்திரிச்சு வந்து பொங்கல் வந்துட்டு வச்சாச்சு. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு பக்கம் வந்து நடந்து வரணும். அப்புறம் அங்கேருந்து நாங்கள் இருட்டில் வந்து ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து சூப்பராக நல்லபடியாக வந்து பொங்கிடுச்சு. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சரி அவங்க போயிட்டு வந்து வேலைக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மெதுவாக இதெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப ஆர்வமாக வந்துட்டு வாங்கினேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த பிள்ளைங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க, என்னடி அதில் ரோட்டு ஓரத்தில் இருக்க கடைகளில் இந்த மாதிரி கோயில்களில் இருக்க கடைகளில் போய் இதெல்லாம் வாங்குவியாடி, அப்படியாடி இப்படியாடி அப்படின்னு சொன்னதில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சை ஆயிடுச்சு. கொஞ்சம் இது என்னடா இது இப்படியெல்லாம் பேசுகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்போல்லாம் வந்துட்டு எனக்கு புரிதல்கள் இல்லை. புரிதல் இருந்தாக்க சரி யார் என்ன சொன்னா என்ன அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து நம்ம அது வந்துட்டு போயிடும். ஐயோ என்னடா அது இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற மாதிரிக்கு வந்து நான் வந்து ரொம்ப யோசித்தேன். இப்போ இருக்க அறிவு புத்தி கூர்மையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து எனக்கு இல்லை, இப்படி கிண்டல் பண்ணுறாங்களே அப்படிங்கிற பட்சத்தில் நான் ஓடி ஒளியவும் என்ன சொல்கிறது அழுகவும் ஒரு தைரியமே இல்லாத ஒரு பெண்ணாக வந்துட்டு நான் வந்து இருந்துட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அதெல்லாம் குலைக்கிற நாய் வந்து குலைச்சிக்கிட்டே இருக்கட்டும், சூரியனை பார்த்து வந்து நாய் குலைச்சா நாய்க்காக வந்துட்டு
வாய் ஒலிக்கும், சூரியனுக்கா வந்துட்டு வாய் ஒலிக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு குலைக்கிறனா அதை குலைச்சிக்கிட்டே இருக்கோம், நம்ம பாட்டுக்கு நம்ம ஓடிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு வாங்குறதுல வந்து எனக்கு ஆர்வம் உண்டு. அதே சமயத்தில் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைமிங்கில் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து வியாபாரம் வந்துட்டு ஓடும். கடைக்காரவங்களுக்கு எப்பயுமே வந்துட்டு சீசனுக்கு வந்துட்டு தீபாவளி, பொங்கல், நல்லது கெட்டது எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து வியாபாரம் வந்து ஓடும். இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நாடக கலைஞர்களாகட்டும், இந்த மாதிரிக்கு ரோட்டு ஓரத்தில் வந்து போடக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரிக்கு திருவிழா சமயங்களில் சீசனில் மட்டும்தான் வந்து இவங்களுக்கு வந்துட்டு வியாபாரம் வந்து ஓடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரிக்கு வந்து நம்ம அதில் கடையில் கொண்டு போய் அவ்வளோ விலை கொடுக்கறதுக்கு நம்ம எங்கனுக்குள்ளே 10 ரூபா அதை விடவே கூட ஆனாலும் ஆகிட்டு போது நம்ம வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து நான் வந்து வாங்கினேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தலையில் வந்துட்டு அந்த மினுக்குன்னு ஒரு பல்பு எரிஞ்சது பார்த்திங்களா, அது நைட்டில் வச்சா நல்லா இருக்குமா. அதை என் தங்கச்சி வந்துட்டு சின்ன பாப்பாவுக்கு வந்துட்டு வாங்கினாலே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிடிவாதம் முடிச்சு வாங்கிட்டு இருந்துச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகம். அது கொண்டு போனால் அந்த பிள்ளை பிச்சு போட்டுரும், வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அந்த பிள்ளை இல்லைக்கா இருந்துட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சு. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கிளிப்பெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். நான் வந்துட்டு ரொம்ப காலத்துக்கு ஒரு என்ன சொல்கிறது 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கடைகளில் தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்பாவே சொல்லுவாங்க, இந்த மாதிரி கடைகளில் தாம்மா இப்போதாம்மா அப்படிதாம்மா வாங்கணும், அப்போ தாம்மா அவங்களும் வந்துட்டு பொழைச்சிக்குவாங்க, அவங்களும் வந்து கொஞ்சம் முன்னேறுவாங்க, அவங்களுக்கும் சாப்பாட்டுக்கு வந்துட்டு இதிலேருந்து 2 ரூபா வந்துட்டு வருமானம் வந்து அவங்க சேகரிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அப்பா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வாங்கவே இல்லை. அப்புறம் நான் எங்கே கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு வாங்கவே இல்லை. எந்த திருவிழாவுக்கும் அதிகபட்சமாக வந்து நான் கலந்துக்க மாட்டேன். கலந்துக்கக்கூடிய சூழ்நிலை எனக்கு வந்து அமையாது. நான் ஒரு இடத்துல இருப்பேன், அதுக்கு செலவு பண்ணிட்டு வரணும், கூட்டிகிட்டு போக மாட்டாங்க, அனுமதி கொடுப்பாங்க, அனுமதி கொடுக்க மாட்டாங்க, இவ்வளோ பிரச்சனைகளை வந்துட்டு தாண்டி நான் வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் இன்னுமே. அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளையல் வந்து நான் பேப்பரில் வந்து மடித்து கொடுக்க சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் என் தங்கச்சி சொன்னேன், இல்லைக்கா நீ வளையல் வந்து கையில் கம்மியாக தானே போட்டிருக்க, நல்லாவே வந்து நிறைய போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி சரி ஓசியில் தானே வருது, நம்ம ஏன் வந்துட்டு கஷ்டப்பட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வாங்கிட்டு காட்டுக்குள்ளே வந்து நடந்து வந்தோம். என்னோடய சேரீ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த துத்தி செடி இருக்கும் பார்த்திங்களா, அந்த காய் எல்லாம் ஒட்டடங்காய் ஃபுல்லாக வந்து காஞ்சு நல்லா கொட்டின காய் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் என்னோடய சேலையில் வந்துட்டு அப்படியே வந்து பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நடக்க குத்துச்சு. அங்கனக்குள்ளே நின்று என் தங்கச்சி வந்து எல்லாமே சுற்றி வந்து எடுத்து விட்டா, இப்படியுமா இருப்ப, சேலையை வந்து சுருட்டி பிடிச்சிட்டு வர மாட்டியா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு அப்புறம் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடந்து வந்தாச்சு. அதுக்குள்ளே 1008 ஃபோன், என்னம்மா பண்ணுறீங்க என்னம்மா பண்ணுறீங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வேணுங்கிறதெல்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு காளான், பேல்பூரி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு நாங்கள் ஜாலியாக வரலான்னு வந்தால் இவங்க 1008 ஃபோன் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க நாங்கள் வந்து ஃபைனலாக வந்து வாங்கின பொருள். நான் கையில் போட்டிருக்க வளையல், அப்புறம் அந்த இன்னொரு செட்டு வளையல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது வந்துட்டு பாப்பாவுக்கு இதுதான் வந்துட்டு இந்த மினுக்குன்னு வாங்குறது இப்போ ட்ரெண்டிங்காக வந்து போயிட்டுருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்ச் கிளிப்பு இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நாங்கள் வாங்கினது. இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா என் தங்கச்சிக்கும் எனக்கும் 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி அவள் தான் வந்து வாங்கினா. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கனாக்கா இதுதாங்க நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.